எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க நகைகள் அதை வாங்கும்போது நம்ம பண்ணுற முக்கியமான ஒரு 10 தவறு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, தங்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட நன்மதிப்பை உயர்த்தும். தங்கம் இப்போ 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு தங்க செயினோ தங்க மோதிரமோ போட்டிருந்தா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் உண்டு. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் அதிக அளவில் தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் வீட்டில் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நமக்கு தங்கம் இருந்தது அப்படின்னா நமக்குன்னு ஒரு நன்மதிப்பு இருக்கும், நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பொய்யா இருக்கலாம், அது ஒருவேளை நம்மளோட ஒரு எண்ணமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் தங்கத்துடைய மதிப்புக்கு அது கண்டிப்பாக உண்மை தான். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் தங்கம் அவங்க கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போதோ இல்லை ஒரு வியாபாரம் பண்ணும்போதோ அவங்களுக்கு அந்த தங்க நகையை வச்சு அவங்க ஒருவேளை அடகு வைக்கலாம். இல்லை அப்படின்னா பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு நகை போட்டு அவங்க கட்டி கொடுக்கலாம். அப்படி செய்யும்போது அவங்கள பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னார் பொண்ணு இத்தனை பவுன் நகை போட்டு அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை, அவங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். அதனால தான் தங்கம் எல்லா இடத்துலையும் தங்கம் ஒரு பெரிய நன்மதிப்பை வச்சிருக்கு. ஸோ இந்த தங்கம் நம்ம வாங்குகிறோம் ஓகே. நம்ம தங்கம் வாங்கும்போது பண்ணுற ஒரு 10 சிறு தவறுகள், அந்த தவறை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் குறையும். ஸோ அதில் முதல் தவறு என்ன அப்படின்னா, அதாவது தங்கம் செய்யும்போது ஒரு ஆளை வச்சு செய்கிறாங்க. அந்த செய்யும்போது அந்த ஆளுக்குள்ள கூலி, அதே மாதிரி ஒரு மோதிரமோ செயினோ செய்யும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும், சில துகள்கள் வெட்ட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 1 கிராமில் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, இல்லைன்னா 1 பவுனில் செயின் செய்கிறாங்க அப்படின்னா, செய்யும்போது ஆகிற கூலி, செய்கூலி, சேதாரமும் நம்மக்கிட்ட தான் வரும். நம்ம தான் அதுக்குண்டான தொகையை கொடுக்கணும். நம்ம முத பண்ணுற தவறு என்னென்னா, இந்த சேதாரமும் செய்கூலியும் அவங்க எவ்வளவு விதிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதை செக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நகையை வாங்கணும். அடுத்தது ரெண்டாவது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, சிறு தவறுனா ஜிஎஸ்டி. நிறைய பேருக்கு தங்கத்துக்கு 3% வரி விதிப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காமல் அவங்க தங்கத்தை வாங்குவாங்க. ஆனால் தங்கத்துக்கு நம்ம வரி கட்டி ஆகணும். அந்த தங்கத்தில் 3% வட்டி உண்டு. எல்லா பொருட்களுக்குமே நம்ம கவர்மெண்ட் வரி விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கத்துக்கும் உண்டு, எல்லா உலோகத்துக்கும் அதே மாதிரி உண்டு. அப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த தங்கத்துக்கு கண்டிப்பாக 3% நம்ம வரி கட்டி ஆகணும். அப்போ நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டாங்க. 3% வரி இருக்கும். அதுபோக அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தான் இந்த செய்கூலியும் சேதாரமும் வரும். ஸோ நம்ம தங்கம் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த 3% வரி எல்லாம் இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். அடுத்தது 3வது நம்ம பண்ணுற சிறு தவறு, அது என்ன அப்படின்னா பியூரிட்டி. தங்கத்தோட, அதாவது அந்த சுத்தமான தங்கம்னா, இப்போ நமக்கு 22 கேரட்டில் வாங்கலாம், 24 கேரட்டில் காயின் இல்லைன்னா பார் வாங்குவோம். அந்த தங்கம் 22 கேரட்டில் உள்ள தங்கத்தில் சில உலோகங்கள் சேர்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தங்கம் நமக்கு கரெக்டான பியூரிட்டியாக இருக்குதானுங்கிறது நம்ம பார்க்கணும். அதில் நம்ம ஒருவேளை நம்ம ஏதாவது கம்மி பண்ணோம் அப்படின்னா, அந்த பியூரிட்டியை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, தங்கம் அடுத்த வாட்டி நம்மளுடைய தங்கத்தை ஒருவேளை நம்மளுடைய சுச்சுவேஷனில் நம்ம அந்த தங்கத்தை நம்ம அடகு வைக்கிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ போகிறோம் அப்படின்னா, அந்த தங்கத்தோட பியூரிட்டி குறைஞ்சிருக்கனால அந்த ரீசேல் வேல்யூங்கிறது அதுக்கு கிடைக்காது. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேஸ்டேஜ் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி செய்கூலி. நம்ம ஒரு கடையில் போயிட்டு, இந்த கடையில் இப்போ ஜிஆர்டி எடுத்துக்கலாம், இல்லை போத்தீஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கோல்டு விற்கிறாங்க. சின்ன சின்ன கடையில் கூட கோல்டு விற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கடையில் போய் கண்மூடித்தனமாக போய் நின்று வாங்கக்கூடாது. ஒரு கடைக்கு போகிறோம், நான் கடையில் எனக்கு தங்கம் இத்தனை கிராம் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க செய்கூலி சேதாரம் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கணும்.
அவங்ககிட்ட மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 கடையில் வந்து நம்ம அந்த ஏரியாவில் இருந்தால் அந்த ஏரியாவில் ஒரு 4-5 கடையில் நம்ம வந்து ஏறி இறங்கி பார்த்து செய்கூலி சேதாரம் பார்த்து எந்த இடத்துல நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் குறைச்சி கிடக்குது விலை அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் விலைகள்ங்கிறது குறையும். அந்த மாதிரி சில தவறுகளை கூட நம்ம வந்து பார்த்து பண்ணணும். 5வது நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, சில பேர் வந்து பெரிய பெரிய கடையில் போகும்போது பில்லு கிடைக்கும். சில சின்ன சின்ன கடையில் போகும்போது இப்போ எல்லா இடத்துலையும் பில்லு கொடுக்குறாங்க. இருந்தாலும் சப்போஸ் சில சின்ன கடைகள் வந்து பில்லு கொடுக்காம நீங்கள் வந்து தங்கம் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் பண்ணுற தவறு. தங்கத்துக்கு வந்து எப்போ வாங்கினாலும் சரி உங்கள் கையில் கண்டிப்பாக பில்லு வேணும். சப்போஸ் நான் இன்னைக்கு வந்து ஒரு 2 பவுன் 3 பவுன் நான் தங்கம் வந்து வாங்கிட்டேன். பெரிய கடைகளில் வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு பில்லு தந்துடுவாங்க. சின்ன கடைகளில் வந்து பில்லு ஒருவேளை தரலை அப்படின்னா நீங்கள் அந்த பில்லை வாங்க மறந்துட்டாலோ இல்லை உங்களுக்கு அந்த பில்லு தரனாலோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த நேரம் அந்த நகையை கொண்டு ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து விற்க போகிறீங்க இல்லை வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தங்கத்தை வந்து கொடுத்து உங்களால் வைக்க முடியாது. சில பேங்க்கில் பிரச்சனை இல்லை, ஆனால் சில பேங்க்கில் வந்து பில்லு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அடுத்த 6வது நம்ம பண்ணுற தவறு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேஸ்டேஜ் அதை வந்து கடையை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு கடையும். அதேமாரி அதே தான் இதுலேயும் 6வது நம்ம பண்ணுற டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் கம்பேர். அதாவது ஒவ்வொரு கடையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து அங்கே உள்ள தங்கத்தோட பியூரிட்டியை பார்க்கணும், தங்கத்தோட வந்து அவங்க செய்கூலி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், அதேமாரி சேதாரம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும், அதேமாரி டிசைன் அதிகமாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கடைகளையும் ஏறி இறங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு ஒவ்வொரு கடையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு எந்த கடையில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, டிசைன் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த கடையில் வந்து நமக்கு செய்கூலி சேதாரம் குறைவாக இருக்குது, அதேமாரி பியூரிட்டி எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக கிடைக்குங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும். அந்த தவறையும் நீங்கள் எப்பவும் மறக்காமல் பண்ணாதீங்க. 7வது தவறு என்ன அப்படின்னா, ரீசேல் வேல்யூ எமோஷனல் பர்ச்சேஸ். இந்த ரீசேல் வேல்யூனா தெரியும் உங்களுக்கு, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு திரும்ப கொடுக்கும்போது ஒரு நல்ல விலைக்கு போகிற மாதிரி இருக்குன்னா ரீசேல் வேல்யூ. அந்த வேல்யூ வந்து நம்ம வாங்குறதுலேருந்து கொஞ்சமாவது கூடுதலாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. அந்த வேல்யூவுக்கு நம்ம பார்த்து தங்கத்தை வாங்கணும். தங்கத்தோட விலை எப்போ குறையுதுன்னு நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம வாங்குற தங்கத்துக்கு வந்து ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தங்கத்தோட கரெக்டான இதாக இருக்கணும். நம்ம இப்போ 18 கேரட் தங்கம் எடுக்கிறோம். இப்போ நிறைய பேர் தங்க விலை 18 கேரட் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து தங்க காயினாக இருந்தாலும் சரி, தங்க பாராக இருந்தாலும் சரி, தங்க செயினாக இருந்தாலும் எடுக்கணும். அதேமாரி எமோஷனல் பர்ச்சேஸ். எமோஷனல் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா, இப்போ சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில கடைகளில் வந்து ஆஃபர் போடுவாங்க. அதாவது கிராமுக்கு இத்தனை % தள்ளுபடி, செய்கூலி சேதாரம் வந்து குறைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எமோஷனலை கண்டுட்டு நீங்கள் போய் எப்பவும் எடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பியூரிட்டியாக இருக்கா, செய்கூலி சேதாரம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். எமோஷனலாக தங்கம் வாங்குறதுல மட்டும் எமோஷனலாக நீங்கள் உள்ளே வந்து இறங்கிடாதீங்க. அடுத்தது 8வதாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட்டு நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம கையில் வந்து ஒரு 2 லட்சம் தான் இருக்குது, இல்லை 3 லட்சம் தான் இருக்குன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்னா 3 லட்சம் தங்கத்தை எடுத்துருவோம், இல்லை 2 லட்சம் தங்கத்தை எடுத்துருவோம். அந்த மாதிரி எப்பவும் பண்ணக்கூடாது. நமக்கு தேவைக்கு நம்ம தங்கம் வச்சுக்கிடணும், எடுக்கணும். இப்போ ஒரு 3 லட்சம் என் கையில் மொத்தமே 3 லட்சம் இருக்குது, என் கையில் வேறு பணம் இல்லை அப்படின்னா ஒரு 2 லட்சம் தங்கம் எடுக்கிங்கன்னா 1 லட்சத்தை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிடணும். உங்களுடைய சேஃப்டிக்காக வச்சுக்கிடணும், ஒரு சேமிப்புக்காக வச்சுக்கிடணும். நீங்கள் வந்து ஃபுல் பணத்தையும் கொண்டு நீங்கள் வந்து நகையை எடுத்துடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி நகையை எடுக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், நான் நகையை வச்சு ஒருவேளை அந்த பணத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. நகையை வைக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் அவ்வளோ கிடைக்காது. நாளைக்கு அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய நகை வந்து வீணாக போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு பணம் இருக்குது, நான் 5 லட்சம் 10 லட்சம் வச்சுருக்கேன்னா குறிப்பிட்ட தொகை ஒரு 25% உங்களுக்குன்னு வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு பேலன்ஸுக்கு வந்து நீங்கள் தங்கம் வாங்குங்க. அப்போனா உங்களுடைய சேமிப்புக்கும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு மற்ற செலவுக்கும் அது உபயோகமாக இருக்கும். அடுத்தது 9வது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 916 முத்திரை வந்து இருக்குதாங்கிறது பார்த்து வாங்கணும். இந்த 916 அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் அந்த கோல்டோட தரம். 91.6, அதாவது 100ல் 91.6 பாயிண்ட், அதாவது 916 அது இருக்குதான்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். அந்த 916 கீழே இருந்ததுன்னா நீங்கள் தங்கம் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா 916 அப்படின்னா நமக்கு அந்த மிச்சம் இருக்கிறது வந்து அந்த மற்ற உலோகங்கள் அதை சேர்த்துருப்பாங்க. அதுதான் இந்த 916. இந்த 916 தெரிஞ்சு நிறைய பேர் வாங்குங்க. 916 இல்லாமல் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து தங்கம் வாங்காதீங்க. அது கூட சில டைம் உங்களுக்கு வந்து சில மிஸ்டேக்ஸ் ஆகும்.
அடுத்தது 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIS. இந்த மார்க் இருக்கான்னு பார்க்கணும். BIS அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த நமக்கு இந்தியாவில் வர எல்லா நகைகளுக்குமே இந்த BIS ஹால்மார்க் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம தங்கம் வாங்கணும். ஒருவேளை அந்த BIS மார்க் நீங்கள் இல்லாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் தங்கமாக இருக்காது, அது டூப்ளிகேட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் தயவு செய்து நீங்கள் தங்கம் வாங்கும்போது இந்த BIS ஹால்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நம்ம இந்த சின்ன சின்ன தவறுகள் நம்ம இல்லாமல் வாங்கினாலே நமக்கு தங்கம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம தங்கத்தை அதிகமாக வாங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 தவறுகளை நீங்கள் எப்பவும் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணுங்கள், தங்கம் வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.